சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் பிஎன்எஸ்எஸ்ல இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர், நன்னடத்தை அதிகாரின்னு பேர் இவருக்கு. யார் இந்த நன்னடத்தை அதிகாரி? இவர் யாருக்காக உதவி செய்வார்? எங்கு இருப்பார்? என்ன கான்செப்டுக்காக பிஎன்எஸ்எஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? இப்பெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு தண்டனை சென்டென்ஸ் கொடுக்கப்படுகின்றது, சென்டென்ஸுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இந்த இதில் வரும். ஸோ ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருப்பார், பிரிசனர்ஸ் இம்ப்ரிசான்மெண்ட் பெற்ற அந்த பிரிசனர்ஸை சிறைவாசியை பார்த்தீங்கன்னா கண்காணிப்பார். கண்காணித்து அதற்குண்டான உத்தரவு, அதாவது அதற்குண்டான அறிக்கையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கிட்ட கொடுப்பாரு. நீதிமன்றம் அந்த அறிக்கையை பரிசீலனை செய்து அந்த தண்டனை பெற்ற அந்த முதல் குற்றவாளியையோ அல்லது இளம் வயது குற்றவாளியையோ விடுவிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்குண்டான கான்செப்ட் தான் இந்த ப்ரொபேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ஒரு 5 லைன் படிக்கும்போது எதனா லைன் ஐடியா கிடைக்குதான்றதை பார்க்கலாம். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் என்பவர் குற்றம் செய்த நபரின் நடத்தையை கண்காணித்து, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, ஜெயிலுக்குள்ளே வந்துட்டும் அதே மாதிரி ரவுடிசம் தான் பண்ணுறாரா, இல்லை அவர் கண்காணிப்பில் இருக்கும்போது அவருக்கு உண்டான வழிகாட்டுதலை சரியாக செய்கிறாரா, ஒழுங்காக வேலைக்கு போகிறாரா, குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறாரா, நீதி நேர்மையோடு நடந்துக்கிறாரா, சரியாக சம்பாதிக்கிறாரா, வேறு எந்த கெட்ட எண்ணத்துலையும் போகலையா, தீய நண்பர்களும் பழகலையா, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அவருக்கே தெரியாமல் கண்காணிப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல சைலண்ட்லி வாட்சிங்னு போட்டாச்சு. அவருக்கே தெரியாதுப்பா, நீ போய் இருப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இந்த விவகாரங்கள்லாம் அவருக்கு தெரியாது. இவர் சும்மா அதே மாதிரி கத்தியை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு பழசு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அதற்குண்டான அறிக்கையை ஆனரபிள் கோர்ட்டில் கொடுத்துருவார். ஸோ அப்போ அவருக்கு தண்டனை பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்படும். அவர் பார்த்திங்கன்னா ஜெயிலே தான் அவர் மீத காலத்தை கழிக்கணும். அவர் திருந்தி வாழ்கிறார், அவரை திருந்தி நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்ட உதவுவார். அவருக்கு பார்த்திங்கன்னாங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பார். ஏற்றுக்கிட்டாங்கன்னா பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போகணும். இவருடைய முக்கிய பணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய பணி நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்ற மாதிரி போட்டுக்குங்க. குற்றவாளியின் குடும்ப பின்னணியை இவர் கேதர் பண்ணுவார். அபிச்சுவல் அஃபண்டர்ஸ் கொண்ட குற்றவாளி குடும்பமா, அதாவது தொடர் குற்றங்களை செய்யக்கூடிய குடும்பமா, அல்லது இவர் தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரா, அல்லது இவர்களுடைய சேர்க்கை சரியில்லாதனால இதில் வந்து சிக்கிக்கிட்டாரா. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களெல்லாம் இவங்க அறிக்கையாக ரெடி பண்ணுவாங்க. தண்டனைக்கு பதிலாக குற்றவாளியின் நடத்தை விதிமுறைகள் வழங்கலாம் என்று நீதிமன்றத்தில் அறிக்கையை கொடுப்பார். இவர் நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சேகரித்து இவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக நன்னடத்தை விதிமுறைகளை கொடுங்க. டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யுங்க, கல்வியை சொல்லி கொடுங்க. ஒரு கல்வி நிலையத்துக்கு போயிட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிங்க. இல்லைன்னா எதனா ஒரு இடத்துல நல்ல நல்ல விஷயங்களை செய்வதற்குண்டான எல்லா கான்செப்டும் பார்த்திங்கன்னா கண்டிஷனாக இவருக்கு கொடுக்கப்படும். அப்படி அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் அவரை கொண்டு வருவாங்க. குற்றவாளிக்கு, குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு வேலை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஜாப் எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா கல்வி நிலையங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. நன்னடத்தையை பற்றி நிறைய அதிகம் சொல்லுவாங்க. ஆலோசனைகளை அதிகமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த இடத்துலலாம் வந்துட்டீங்க பரவாயில்ல, நீங்கள் இதுக்கப்புறம் நியாயமான முறையில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மனிதனாக இந்த சொசைட்டியில் வாழலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆலோசனைகளை கூறி அவரை திருத்த முயற்சிப்பார். யாரு? இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர். மிக முக்கியமாக இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன், நன்னடத்தை அதிகாரி கண்டிப்பாக நன்னடத்தையோடு நடந்துக்கணும். இவர் லஞ்சம் வாங்கிட்டு தவறுதலான அறிக்கையை ஆனரபிள் கோர்ட்டில் சமர்ப்பிச்சிட்டார்னா நல்ல விஷயங்கள் நடக்காது. எதற்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டதோ, ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்ட் இன் 1958 கொண்டு வரப்பட்டதோ, அது இந்த இடத்துல பயனற்றதாக போயிடும். நன்னடத்தை அதிகாரி முதல்ல அவர் நன்னடத்தையாக இருக்கணும். முதல்ல அவரை கண்காணிக்கிறதுக்கே ஒரு குழு அமைக்கணும். ஏன்னா மிக எளிமையாக லஞ்சங்கள் வாங்கக்கூடிய இடமா இது பார்க்கப்படுது. இவர் ஏதேனும் தவறு செய்யும் பட்சத்தில் நம்ம கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து புகாரை பதிய வைக்கலாம். சரி, நேச்சர் ஆஃப் ஒர்க் இங்கே சொன்னதையே தான் இங்கே சொல்லியிருப்போம் பாருங்களேன். நேச்சர் ஆஃப் ஒர்க், ஃபீல்டு ஆஃபீஸர். இவர் என்ன பண்ணுவார்? ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வார். ஆனரபிள் கோர்ட்டாலில் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆனரபிள் ஜட்ஜுக்கு பெஞ்சில் உட்காரத்துக்கே பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நிறைய கேசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 300 கேஸ்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகிறது ஒரு 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 நபர். ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான ஜாபு. அவரால் இங்கே அங்கே அவர் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது ஒரு சில நேரங்களில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்தவரையில் மிக கஷ்டமான வேலைன்னா ஜட்ஜோடைய வேலையை நான் சொல்லுவேன். மற்ற கலெக்டர்லாம் அவங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் போயிடுவாங்க, அப்படி காரில் திரிவாங்க, ஃபீல்டு ஒர்க்குன்ற பேரில் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உக்காந்தாங்கன்னா அந்த கேஸை முடிக்காமல் எழுந்துக்க முடியாது. அது ஒரு மாதிரியான ஒரு வரையறை ஆகிப்போச்சு பார் பெஞ்சு ரிலேஷனில். சரி, யாரையும் இந்த இடத்துல உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லலை, நடக்கிற விஷயத்த சொல்கிறேன் நான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களோ அதே போல் இவர்களும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நல்ல நபரா, இவர் திருந்தினால் வாழ்வாரா, ஒரு முறைதான் குற்றம் செய்தாரா, அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணி என்ன, இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அறிக்கையாக ரெடி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லி மூவ், சும்மா தடி எடுத்துகிட்டு அடிக்கிறது, போலீஸ் மாதிரி நடந்துக்கிறது, லாக்அப் டெத்துலாம் இந்த மாதிரியான கான்செப்ட் இவங்ககிட்ட இருக்காது. ஃப்ரெண்ட்லி மூவாக இருக்கும். என்னப்பா தம்பி நல்லா இருக்கிறீங்களா, பார்த்து நடந்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சோட தான் இருக்கும். என்பிடபிள்யூ கேசஸ் ஒன்லின்னு போட்டாச்சு. நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேசஸுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வருவார். மற்றவர்களுக்கு இந்த பிடபிள்யூ அதாவது பெயிலபிள் வாரண்ட்டுக்கெலாம் இவருடைய வேலை கிடையாதுன்றது இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் மிக நேர்த்தியாக நோட் பண்ணிவிடுங்க. கிவன் பை கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவார். இந்த ஃப்ரெண்ட்லி மூவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா வந்து மிங்கல் ஆகும். தவறுகள் செய்யாதீங்க, தவறுகள் செஞ்சிச்சுன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொபேஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு முறை அஃபண்டருக்கு மட்டும்தான் இந்த ப்ரொபேஷன்லாம் ஆக்ட் ஆகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சும்மா அபிச்சுவல் அஃபண்டருக்கு இந்த ப்ரொபேஷன் ஆக்ட்டு வேலை செய்யாதுன்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக நோட் பண்ணுங்கள். சைலண்ட்லி வாட்ச், ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவரை சாதாரணமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க, ஆனால் பின்னாடி தான் அவரை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய டியூட்டி. அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃபீஸ், அவருடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைக்கு பதிலாக மறுவாழ்வுக்கு வழிவகை காணுவார். தண்டனை கொடுத்துட்டா போதுமா, திருந்திடுவாரா, வேண்டாம். அவருக்கு வேறு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். மறுவாழ்வை சொல்லி கொடுத்தோன்னா அவர் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக. சிறைவாசிகளின் இடைநிறைச்சலை குறைக்க, எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டா ஜெயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும். இந்த மாதிரியான ப்ரொபேஷன் கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஜெயில் வந்து பார்த்திங்கன்னா இடைநெருக்கடி இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குற்றவாளியின் வாழ்க்கையை அழிக்காமல் அவரை திருத்த அல்லது மாற்றம் கொடுக்க, அதாவதுங்க ஒரு தப்பு செஞ்சிடறாரு ஒரு குற்றவாளி, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிடறாரு, அவர் மேலே எஃப்ஐஆர் ஒன்று போட்டு அவரை ஒரு மாதிரி பண்ணி வேலை செய்ய விட்டாமல் குடும்பத்தை நாஸ்தி பண்ணி அந்த சொசைட்டியில் அவருக்கு அன்ஃபிட் ஆக்கி, அதாவது ஒரு நார்மலான லைஃப் வாழ விடாமல் அசிங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவருடைய வாழ்க்கையை அழிக்காமல் அந்த குடும்பத்தை சிதைக்காமல் ஒரு திருத்த அல்லது மாற்றம் கொடுக்க இந்த ப்ரொபேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் வழிவகை செய்கின்றது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடியில் பாருங்கள், ரட்டன்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆல் இண்டியா ரெக்கார்டு இன் 1965 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. ஒரு ஜுடிஷியல் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறை குற்றவாளியை தண்டனைக்கு உட்படுத்துது ஒரு சிறிய குற்றத்திற்காக. அதனை எதிர்த்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்டனை கொடுத்ததை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, தண்டனை பெற்றவர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் அப்பீலாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாரோ அந்த கான்செப்டை உறுதி செய்கிறாங்க. அந்த தண்டனை சரிதான் அப்படின்ற மாதிரி. தண்டனை பெற்ற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச குற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. அதுவும் இல்லாமல் நம்ம முதல்நிலை குற்றவாளியாக இருக்கிறோம், இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம குற்றத்தை பண்ணியிருக்கோம், தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் அப்பீலுக்கு போகிறாரு. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர் ஆக்ட் 1958 படி அந்த ஆக்டை பயன்படுத்துங்க அப்படின்னு கீழே இவர்களுக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற கோர்ட்டுகளுக்கு அறிவுரையே கூறுறாங்க. எதற்கு இந்த ஆக்ட் இருக்குது, இந்த ஆக்டை முதல்ல பயன்படுத்துங்க,
இஃப் அப்ளிகபிள் ஆஃப் கேஸ் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆக்டை கண்டிப்பாக பயன்படுத்துங்க, அதன் மூலமாக தீர்வு வழியை காணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதனால் இளம் வயதினர் அல்லது முதல் குற்றம் செய்ததற்குண்டான நபர்கள் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்லாமல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மேற்பார்வையில், இவருடைய மேற்பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி கண்காணிக்கப்படுவதனால ஏற்படும் நன்மைகள் நிறைய இருக்குது இந்த சொசைட்டிக்கு. அதனால் இந்த ஆக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முதல் நிலை குற்றவாளியாக இருக்க வேண்டும். அதே போல் 21 வயதிற்கு உட்பட்ட நபர்களாக இருக்குமே ஆனால் இந்த ஆக்டை அவங்க உபயோகப்படுத்தி விடுதலை செய்யப்படலாம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ரட்டன்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். கண்டிப்பாக இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சாரதி லா ஸ்டடீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இணைவீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.